ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. புரோக்கரு, என்னோட பொண்ணை கோடி கணக்கில் காசு கொடுத்து எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியிருக்கேன். எதுக்கு? ஒரு டாக்டர் மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வைக்கிறதுக்கு. அவன் இந்தியால இருந்தாலும் பரவாயில்ல, ஃபாரின்ல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த குக் கிராமத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவனை தூக்கிட்டு வந்து எனக்கு காட்டு, கோடி கோடியா டவுரி தரம்பா, ஆனா டாக்டர் மாப்பிள்ளை மட்டும்தான் வேணும். சி, இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களோட புரோக்கர்ட்ட கேட்டிருப்பீங்க. சரி, டாக்டர் வாழ்க்கை தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, ஐடில இருக்கிறவன் அதே தான் பண்றான், பேங்க்ல இருக்கிறவன் அதே தான் பண்றான், கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க கூட கவர்மெண்ட் வேலை பொண்ணதான் கேட்கறான். எதுக்கு? டிரான்ஸ்பரா ஊர் ஊரா சுத்தி சுத்தி எல்லாம் தனியாவே இருக்கிறதுக்கா? எதுக்குறா இதெல்லாம் கேட்கறீங்கன்னு கேட்டா, டாக்டர் மாப்பிள்ளைக்கு டாக்டர் பொண்ணை புரிஞ்சுக்க முடியும். ஐடி பையனால தான் இப்ப ஒரு ஐடி கேர்ளை புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒன்னொன்னா அடுக்கிக்கிட்டே போறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் எவனாச்சும் ஒருத்தன் டாக்டர் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை மட்டுமே ப்ரியாரிட்டியா வச்சு போறீங்களான்னு பாத்துருவோம். இந்த சம்பவத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட மனசுக்கு என்ன தோணுது, உங்க பொண்ணுக்கு யாரை பார்ப்பீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் கிளியரா கிருத்திகா அப்படிங்கிற ஒரு டாக்டருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பேச ஆரம்பிப்போம். கர்நாடகா ஸ்டேட் பெங்களூர் சிட்டில கிருத்திகா அப்படிங்கிற 29 வயது பெண்மணி, கிருத்திகா ரெட்டி. அவங்க ஒரு டாக்டர். சின்ன வயசுல இருந்து ரொம்ப படிக்கிற பொண்ணு, நல்ல டேலண்டான பொண்ணு. எம்பிபிஎஸ் முடிச்சு டெர்மட்டாலஜில பிஜி படிச்சு இப்ப ஒரு டெர்மட்டாலஜிஸ்டா வேலை பார்க்கறாங்க. பெங்களூர்ல இருக்கிற விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். அவங்களோட மனசுல ஒரே ஒரு ஆம்பிஷன் தான், நம்ம இந்த ஃபீல்டுல நல்ல எக்ஸலன்ஸை கொடுத்து என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட நம்ம பண்ணக்கூடிய டாக்டர் சர்வீஸ்க்கான ஒரு பெரிய அவார்டை வாங்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார எப்பயுமே அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன். அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களோட உழைப்பு எல்லாமே இருக்கும். அவங்களோட வீட்டுல அவங்க அப்பா பேரு முனி, ஒரு ரிட்டையர்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், கவர்மெண்ட் வேலை, அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்ப பென்ஷன் வச்சு அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப காலமாவே அவர் வாங்கி போட்ட ப்ராப்பர்ட்டிலாம் அப்படியே சேர்ந்து அவர்கிட்ட கோடி கணக்குல சொத்து இருக்கு. அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். கிருத்திகாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேரு நிக்கிதா. நிக்கிதாவும் ஒரு டாக்டர் தான். நிக்கிதாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சாங்க, அவரு பேரு மோகன், அவரும் ஒரு டாக்டர் தான். இந்த நிக்கிதாவும் மோகனும் எப்பயுமே கிருத்திகாவை டேக் கேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிக்கிதாவுக்கு தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பாசம், இன்னொரு பக்கம் மோகனுக்கு தன்னோட ஒய்ஃபோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு தங்கச்சி மாதிரியே பார்ப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே கிருத்திகா என்ன பண்றா, எங்க போறா, கரெக்டா தான் இருக்காளா, இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு நல்ல குடும்பம். சோ இப்ப உங்களுக்கு முனியோட ஃபேமிலியை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு அப்பா, அம்மா, ரெண்டு பொண்ணுங்களும் டாக்டர் தான். ஒரு மூத்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு டாக்டர் பார்த்து கட்டி வச்சுட்டாங்க. இப்ப ரெண்டாவது பொண்ணுக்கு யாரை பார்ப்பாங்க? டாக்டர் தானே பார்ப்பாங்க. பொண்ணுக்கு 29 வயசு ஆயிடுச்சு, டெர்மட்டாலஜிஸ்ட் ஆயிட்டா, கை நிறைய சம்பாதிக்கிறா. ஆல்ரெடி 29 வயசு ஆயிடுச்சு, எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 7 வருஷம், பிஜி படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம், இந்த மாதிரி டாக்டருக்கு படிச்சா மட்டும் வயசு போய்கிட்டே இருக்கு. 30 வயசு வந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறது கஷ்டமா இருப்பா. அதனால கண்டிப்பா ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும், அதுவும் ஒரு டாக்டர் மாப்பிள்ளை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புரோக்கரா, ரிலேட்டிவ்ஸா, ஃப்ரெண்ட்ஸா யாராச்சும் ஒரு டாக்டர் மாப்பிள்ளை கிடைக்குமா, கோடிக்கணக்கில் நாங்க சொத்து வச்சிருக்கோம்ப்பா, கல்யாணத்தை நாங்களே பண்ணிடுறோம், டவுரி தரோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாக்டர் மாப்பிள்ளைய தேடிக்கிட்டே இருந்தாங்க. கிருத்திகா அவங்க அப்பா அம்மா ஒவ்வொரு டாக்டர் மாப்பிள்ளையா வலை வீசி தேடும் போது அந்த வலையில மாட்டினதுதான் மகேந்திர ரெட்டி. இந்த மகேந்திர ரெட்டி அப்படிங்கிறவரும் ஒரு டாக்டர் தான். மகேந்திராவுக்கு 31 வயசு ஆகுது. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, கிருத்திகா எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாங்களோ, பெங்களூர்ல இருக்கிற விக்டோரியா ஹாஸ்பிட்டல், அதே விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல தான் இவரு ஜெனரல் சர்ஜனா இருக்காரு. கிருத்திகாவோட கொஞ்சம் அதிகமா படிச்சிருக்காரு, வயசு 2 வயசு அதிகம், அதனால ஒரு ஜெனரல் சர்ஜனா இருக்காரு, நல்ல சம்பளம். அவங்க வீட்டை பத்தி விசாரிச்சா அவங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, எத்தனையோ காம்ப்ளெக்ஸா கட்டி ஒவ்வொரு இடமா வாடகைக்கு விட்டுட்டு இருக்காரு. மகேந்திராவோட அப்பாவுக்கு மாசம் மட்டுமே 2 லட்சம் ரூபாய் பக்கம் வாடகை வரும். 2 ஊர்ல, மரத்தஹள்ளிங்கிற ஒரு ஊர்ல, குஞ்சருங்கிற ஒரு ஊர்ல, ரெண்டுத்துலயுமே காம்ப்ளெக்ஸா வீடா கட்டி வாடகைக்கு விட்டு அது மூலியமா சம்பாரிச்சு சாப்பிட்றவர் தான் அவரு. அவருக்கு 2 பசங்க, மகேந்திர ரெட்டி, நாகேந்திர ரெட்டி. 2 பேருமே ட்வின்ஸ். 2 பேருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க, சின்ன வயசுல இருந்தே படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 2 பேருமே டாக்டரும் ஆனாங்க. நாகேந்திர ரெட்டி, அதாவது மூத்த அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நல்லபடியா 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மகேந்திர ரெட்டிக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே தேடிட்டு இருந்துச்சு. யாரு? கண்டிப்பா ஒரு டாக்டர் பொண்ணாதான் வேணும்னு சொல்லிட்டு வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகேந்தர் ரெட்டி எப்படி கிருத்திகா அப்பா அம்மா வலையில வந்து மாட்டினாருன்னு சொல்லிட்டு. இந்த மகேந்தர் ரெட்டியோட போட்டோ ஆகட்டும், ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாமே கிருத்திகா அப்பா அம்மாவுக்கு வரும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு.
நம்மளோட குடும்பம் எப்படியோ அதே தான் அவங்க குடும்பம். இன்னும் சொத்துக்கள்லாம் அதிகமா வேற வச்சிருக்காங்க. பையன் ஒரு ஜெனரல் சர்ஜனா இருக்காரு. அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, தம்பிக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. 2 பேருமே டாக்டர். அந்த இடத்துல அண்ணன் தம்பி 2 பேருமே டாக்டர், இந்த இடத்துல அக்கா தங்கச்சி 2 பேருமே டாக்டர். ரொம்பவே மேட்ச் ஆகுது இல்ல? எல்லாமே டாக்டர் ஃபேமிலியா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இல்ல? நம்ம இருக்கிற காசை வச்சு நம்மளோட பொண்ணுக்கும் மருமகனுக்கும் ஒரு பெரிய கிளினிக்கை கட்டி தருவோம். அவங்க பாட்டுக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிட்டோம். விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு போகட்டும், சாயந்தரம் வந்து கிளினிக்ல உட்காரட்டும், அப்படியே கனவுகள்லாம் அப்படியே எக்ஸஸ் ஆகிக்கிட்டே போகுது. இது எல்லாத்தையுமே கிருத்திகா கிட்ட சொல்லி, உனக்கு இதுதாமா பெர்ஃபெக்டான மாப்பிள்ள, இவரை கட்டிக்கோ, உன்னோட லைஃப் சூப்பரா இருக்கும்னு எல்லாம் சொல்லி கிருத்திகாவும் ஓகே சொல்லிட்டாங்க. கிருத்திகாவுக்கு பேசிக்கா அவங்களோட வேலை, அவங்களோட படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணவங்க நமக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், யாரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி எந்த கனவுகளுமே அவங்க காணவே இல்லை. சரி, அப்பா அம்மா கரெக்டா சொல்றாங்க, எல்லா விஷயங்களும் கரெக்டா அமையும்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. மே மாசம் 26ஆம் தேதி 2024 வருடம் கிராண்டான கல்யாணம். கல்யாணத்துக்கு மட்டும் 2 கோடி ரூபாய் செலவு. 1000 பேத்துக்கு மேல கூப்பிட்டு பெரிய மண்டபமா கிராண்டா செஞ்சு பிச்சை அப்படிங்கிற ஒரு பெரிய டௌரியை தூக்கிட்டு போய் அந்த மகேந்தர் ரெட்டி கிட்ட கொடுத்துருக்காங்க. எவ்வளவோ பவுன் கோல்டு காசு. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்க கிளினிக் கட்டித்தரோங்கிறது வேற சொல்லியிருக்காங்க. மகேந்தர் ரெட்டி ஒரு ஜெனரல் சர்ஜன். ஏன் அவரால் சம்பாதிக்க முடியாதா? படிச்சவர்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வக்கில்ல, இருந்தாலும் அவருக்கு வக்கில்ல போல. கொடுத்தது எல்லாத்தையுமே வாங்கிட்டு உங்க பொண்ணை நான் நீட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தாலியை கட்டிட்டாரு. இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் 2 ஃபேமிலிக்குமே ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன். சின்ன டாக்டர் ஃபேமிலியா இருந்தது இப்ப பெரிய டாக்டர் ஃபேமிலி ஆயிட்டோம். கிருத்திகா வீட்லயும் சொன்ன மாதிரியே ஒரு கிளினிக்கை கட்டி தந்துட்டாங்க. ஒரு பக்கம் டெர்மட்டாலஜிஸ்ட், என்னோட பொண்ணு நல்லபடியா சம்பாதிக்கிட்டோம். இன்னொரு பக்கம் ஜெனரல் டாக்டர், நம்மளோட மாப்பிள்ளையும் நல்லபடியா சம்பாதிக்கிட்டுமே சொல்லிட்டு ஒரு பெரிய கிளினிக். அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்க வேற வேற ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல சம்பளத்துக்கு மாற ஆரம்பிச்சாங்க. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல், சாயந்தரத்துல இருந்து நைட்டு வரைக்கும் கிளினிக். இந்த மாதிரி இவங்களோட ஸ்கெடியூல்லாம் போய்கிட்டே இருக்கு. கையில காசு கொட்டுது. ஆல்ரெடி பொண்ணோட அப்பா வீட்லயும் பையனோட அப்பா வீட்லயும் காசு ஏகப்பட்டது இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் கூட காசு சம்பாதிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க காசு சம்பாதிக்கிறதோ டாக்டர் ஆனதோ இதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. 2 பேருமே மெரிட்ல படிச்சு நல்ல விதமா தான் டாக்டரும் ஆயிருக்காங்க. ஆனா உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாதங்கள் போக போகதான் இவங்களோட லைஃப்ல புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் கிருத்திகாவுக்கு உடல்நிலை சரியில்லாமையே போச்சு. கிருத்திகா பேசிக்காவே அவங்களோட உடம்புல சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. எப்பயுமே ஒரு லோ பிளட் பிரஷரோடைய தான் அவங்க சுத்திட்டு இருந்தாங்க. நிறைய வேலைகள் பார்த்தாவோ இல்ல டென்ஷன் ஆனாவோ அவங்களுக்கு பிளட் பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது எதனால குறையுது, அவங்களுக்கு என்ன டிஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அல்சர் பிரச்சனையும் நிறைய இருந்திருக்கு. ரொம்ப சீரியஸான அல்சர்னு சொல்லுவாங்கல்ல, சில பேர் அப்படியே வயிறுல கையை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துருவாங்க, வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு. கேஸ் ரொம்ப ஹியூஜா ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிருத்திகாவுக்கு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே மெடிசன் போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கிட்டே வந்தாங்க. ஆனா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவங்க எக்காரணத்துக்கு கொண்டு ஒரு டாக்டர் போய் பார்க்கவே இல்லை. ஏன்னா தன்னோட கணவரே ஒரு டாக்டர் தானே, அவர் ஜெனரல் சர்ஜனா இருக்காரு. சோ ஒரு ஜெனரல் டாக்டர் பார்த்தாவே இதுக்கான மெடிசன், இதுக்கான எல்லா விஷயங்களும் அவரால் ட்ரீட் பண்ண முடியுமேன்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே நாட்கள் போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி இவங்களுக்கு நடந்த ஒரு துயரம் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டா ஏப்ரல் 13ஆம் தேதி 2025 வருடம் காலையில ஒரு 7 மணிக்கு எப்பயும் போல மகேந்தர் ரெட்டி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு போய் தன்னோட வைஃபை எழுப்பி விட்டா அவங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க, மயக்கத்திலே இருக்காங்க. ரொம்ப நேரமா எழுப்பி விட்டு அவருக்கு பதற்றம் ஆயிடுச்சு. என்னதான் டாக்டரா இருந்தாலும் தன்னோட வைஃபே ஒரு பேஷண்டா இருக்கும் போது அந்த பதற்றம் இருக்கும்ல. பல்ஸ் பிடிச்சு பார்த்தா ரொம்பவே லோவா இருந்திருக்கு. உடனே அவரோட வைஃபை தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அவரு போகும்போதே கிருத்திகாவோட அப்பா அம்மா தன்னோட அப்பா அம்மா எல்லாத்திட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிருத்திகாவை அட்மிட் பண்ணி நிறைய டாக்டர்ஸ் அவங்களை செக்அப் பண்ணிட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. நீங்க கூட்டிட்டு வரும் போதே உங்களோட வைஃப் இறந்துதாங்க இருந்தாங்க. மேபி நீங்க உங்க வீட்டுல பல்ஸ் பிடிச்சு பார்க்கும்போது லைட்டா இருந்திருக்கும். ஆனா நீங்க கூட்டிட்டு வரும்போது இறந்துட்டாங்க, இனிமேட்டு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. கிருத்திகா இறந்ததுக்கு காரணம் என்னன்னா, கடைசி 3 நாட்களா அவங்களுக்கு நல்ல வயிறு வலி இருந்துச்சு. அல்சர் நல்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அவங்களோட பிளட் பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சு. முடிஞ்ச லெவலுக்கு மகேந்தர் ரெட்டி எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வீட்டுல கொடுத்தவரு இவங்க இறந்து போவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லும் போது கிருத்திகா அப்பா அம்மா எல்லாருமே கத்தி கதறி அழுகுறாங்க. என்னோட பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு, என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நாங்க எப்பவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும், ஒரு டாக்டரா இருந்து கூட நம்மளால காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இதுல ரொம்ப சோகமா இருக்கிறதே மகேந்தர் ரெட்டி தான். ஏன்னா மகேந்தர் ரெட்டி தானே தன்னோட வைஃபுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாரு.
அவரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தன்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சோகம். இன்னொரு பக்கம் கல்யாணமாகி 11 மாசம் தான் ஆகுது. மே மாசம் கல்யாணம் பண்ண இப்ப ஏப்ரல்ல இருக்கும். அதுக்குள்ளார தன்னோட ஒய்ஃப் இறந்துட்டாலேன்னு சொல்லிட்டு அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. அடுத்ததா கிருத்திகாவோட ஃபேமிலியில அவங்களோட இறுதிச் சடங்குக்கு எல்லாத்தையும் பிளான் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க பாடியை கொடுங்க, நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம், போய் இறுதிச் சடங்கு வேலைகள் எல்லாம் பண்றோம் அப்படிங்கறத சொல்றாங்க. காஸ் ஆஃப் டெத் என்னங்கிறது நல்லாவே தெரியும். அவங்களுக்கு நல்ல அல்சர் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம லோ பிளட் பிரஷர்லயே போயிட்டு இருந்தாங்க. அதனாலதான் தூக்கத்திலே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கறத காஸ் ஆஃப் டெத்தாவும் சொல்றாங்க. ஒரு பக்கம் கிருத்திகாவோட அப்பாவும் சரி, இன்னொரு பக்கம் கிருத்திகாவோட ஹஸ்பண்டான மகேந்தர் ரெட்டியும் சரி, ரெண்டு பேருமே நீங்க பாடியை கொடுங்க, நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறத சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா கிருத்திகாவோட அக்காவான நிக்கிதா. நிக்கிதாவுக்கு என்னதான் சோகமா இருந்தாலும் கதறி அழுதாலும் அவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்கா கேட்டாங்க. லோ பிளட் பிரஷருங்கிறீங்க, அல்சருங்கிறீங்க, இது யாருக்குமே சாவு வரைக்கும் வராது. அவங்க இறந்து போகிற மாதிரி இருந்தா ஏதாச்சும் ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கும், நம்ம முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு வந்திருப்போம். உண்மையான காஸ் ஆஃப் டெத் என்ன? லோ பிளட் பிரஷர்னால ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? ஹார்ட் அட்டாக் தான் சொல்லிட்டு உண்மையான காஸ் ஆஃப் டெத் போடுங்க. நீங்க பாடியை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு காஸ் ஆஃப் டெத் தெரியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறாங்க. எதனால இறந்தாங்க? இது அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ஆன்சர் இல்ல. மேடம், எதனால இறந்தாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா இம்மீடியட்டா ஒரு கேஸை ஃபைல் பண்ணணும், இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். இத்தனை விஷயங்கள் தாண்டி தான் உங்களுக்கு காஸ் ஆஃப் டெத் தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க. நிக்கிதா எல்லாத்துக்கும் தயாரா தான் இருந்தாங்க. நான் யார் மேலேயும் சந்தேகப்படல. ஆனா எனக்கு என்னோட தங்கச்சி எதனால இறந்தாங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் இப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க. நிக்கிதாவோட அப்பாவான முனி கத்தி கதறாரு, என்னோட பொண்ணு ஆல்ரெடி இறந்துட்டா, அவளை அறுக்கிறதுக்கு நான் விண்ணுமா? எப்படி அவளை அறுத்தா என்னால தாங்க முடியும்? கூரையா அறுத்து கடைசியா பாடி எப்படி தருவீங்க? கண்டிப்பா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போதும் மகேந்தர் ரெட்டி, இவ என்னோட ஒய்ஃப், அறுக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், நான் ஒரு டாக்டர் தான், ஆனா என்னோட ஒய்ஃப் மேல எனக்கு ஃபீலிங் இருக்குன்னு எவ்வளவுதான் சொல்லியும் அந்த அக்காவான நிக்கிதா ஒரே விஷயங்கள் தான் சொன்னாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. மெடிக்கோ லீகல் கேஸ் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி அன்நேச்சுரல் டெத்துக்கு ஓபன் பண்ணக்கூடிய ஒரு கேஸ். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து டாக்டர் சொல்ற எல்லா விஷயங்களும் கேட்டோன்னா இது ஒரு அன்நேச்சுரல் டெத் அப்படிங்கறத பதிவு பண்றாங்க. அவங்க அன்நேச்சுரல் டெத் அப்படிங்கிற கேஸை ரெஜிஸ்டர் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா பாடி போஸ்ட்மார்ட்டமுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ரூல். அந்த இடத்துல வந்து அன்நேச்சுரல் டெத்னு போலீஸ் கிளைம் பண்ணும் போது கூட அவங்க அப்பா கிருத்திகா, அவங்க அப்பாவாகட்டும், கிருத்திகாவோட கணவரான மகேந்தர் ரெட்டி ஆகட்டும், இதை எப்படியாச்சும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம சால்வ் பண்றதுக்கு பாருங்க இப்படிங்கறத திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த போலீஸ் கமிஷனர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீட்டா சொல்லிட்டாரு, இந்த கேஸ்க்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் அப்படிங்கிறது தான் லா. இனிமேட்டு இது உங்களோட பொண்ணா இருந்தாலும் உங்களோட மனைவியா இருந்தாலும் நாங்க செய்ய வேண்டிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நாங்க செஞ்சுட்டு இமீடியட்டா உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொடுத்துடுறோம். உங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரமே இல்ல நாளைக்கே உங்களுக்கு பாடி கிடைச்சிரும், நீங்க இறுதி சடங்குகள் செய்யலாம் அப்படிங்கறத வாக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை. நிக்கிதா சொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நாளே போஸ்ட்மார்ட்டம் எல்லாத்தையும் முடிச்சு டெட் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே நாங்க எடுத்துட்டோம். இனிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எதையுமே எங்களால ஃபைண்ட் பண்ண முடியல. இது ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி தான் தெரியுது. லோ பிளட் பிரஷருங்கிறீங்க, அதனால கூட ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். இன்னொரு பக்கம் ஹியூஜ் அல்சருங்கிறீங்க, வயிறெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அல்சர் இருந்துச்சு, அதனால கூட அவங்க இறந்திருக்கலாம் இப்படிங்கறத க்ளோஸ் பண்றாங்க. ஆனா அந்த போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர்ஸ் ஃபாரன்சிக் டீம் சப்போர்ட் மூலியமா இன்னொரு விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க. சில மல்டிபிள் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த ஆர்கன்ஸ்லாம் எதனால ஃபெயிலியர் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கன்ல இருக்கிற டிஷ்யூ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரிக்கு நாங்க அமைச்சு வச்சிருக்கோம். எப்ப ரிசல்ட் வரும்னு எங்களுக்கு தெரியல, ஆனா அந்த ரிசல்ட் வரும்போது உங்களுக்கான தகவலை நாங்க தரோம். அதுல மேபி காஸ் ஆஃப் டெத் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு டோட்டலாவே முடிச்சுட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இறுதி சடங்கு அவங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சு. இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க டெய்லி லைஃப்க்கு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் கிருத்திகாவோட வீடாகட்டும், இன்னொரு பக்கம் மகேந்திர ரெட்டி வீடாகட்டும், அவங்களுக்கு வருத்தத்தை மட்டும் தாங்கவே முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த கணவருக்கு தினம் தினம் தன்னோட ஒய்ஃபோட போய் அந்த கிளினிக்ல உட்கார்றவரு இன்னைக்கு அவரோட ஒய்ஃப் இல்ல, அந்த கிளினிக்ல அவர் மட்டும் தான் தனியா உட்காரணும். ஒரு பக்கம் அக்காவான நிக்கிதாவுக்கு என்னோட தங்கச்சி எதனால செத்தா அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் கிருத்திகா அவங்க அப்பா அம்மா நினைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், கஷ்டப்பட்டு என்னோட பொண்ணு டாக்டர் ஆனா, அவளுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆம்பிஷன் இருந்துச்சு, என்கிட்ட கோடி கணக்குல சொத்து இருந்தோம், அவ மெரிட்ல தான் படிப்புன்னு சொல்லிட்டு மெரிட்ல படிச்சு எந்த செலவுமே வைக்காம டாக்டர் ஆனா, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவான்னு சொல்லிட்டு அவங்களால ஏத்துக்கவே முடியல. இந்த மாதிரி எவ்வளவுதான் அந்த குடும்பத்துல சோகம் இருந்தாலும்
அடுத்தடுத்தது எல்லாம் கடந்து போய்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த மகேந்தர் ரெட்டியும் அடிக்கடி தன்னோட மாமனார் மாமியாரை பார்க்க வந்தாங்க. பொண்ணை இழந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டுக்கு வந்தாங்க, பேசினாங்க. நிக்கிதா கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் அவரோட வேலையை பார்க்க போறாரு. இந்த மாதிரி 6 மாசம் பக்கம் போயிடுச்சு. இந்த 6 மாசமும் நிக்கிதாவுக்கு ஒரே கேள்விதான், ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரியோட ரிப்போர்ட் எப்ப கிடைக்கும்? ஒவ்வொரு டைமும் போலீஸ் கிட்ட போய் கேட்கும் போது அது சீக்கிரமா வரதுக்குலாம் வாய்ப்புகளே இல்லை, நார்த் இந்தியா வரைக்கும் போய் செக் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு வரத்துக்கு ரொம்பவே டைம் ஆகும்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. 6 மாசமா நிக்கிதா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா நிக்கிதாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது எங்க இருந்து? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. உங்களோட ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரியில இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படிங்கறத சொல்லி உடனே நிக்கிதாவையும் நிக்கிதாவோட குடும்பத்தை எல்லாத்தையுமே கூப்பிட்டு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் நிக்கிதா கிட்ட சொன்ன ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, உங்களோட தங்கச்சி நேச்சுரலாலாம் இறந்து போகல, அல்சராலேயோ இல்ல லோ பிளட் பிரஷராலேயோ இறந்து போகல, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. கேட்டோன்னே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். அதுக்கப்புறம் தான் இந்த என்கொயரி ப்ராசஸே நடக்க ஆரம்பிக்குது. அந்த என்கொயரி ப்ராசஸ் முடிஞ்சோடனே ஒரு செப்பரேட் டீம் மகேந்தர் ரெட்டியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மகேந்தர் ரெட்டி மேலதான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட். கடைசியா தன்னோட மனைவிக்கு அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சார். மகேந்தர் ரெட்டி எங்கன்னு பார்க்கும் போது அக்டோபர் 14ஆம் தேதி 2025 வருடம் அவங்க கையில ரிசல்ட் வந்துச்சு. அன்னைக்கே போய் மகேந்தர் ரெட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மகேந்தர் ரெட்டி அரெஸ்ட் பண்ணும் போது உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்ல மணிபால் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கான்ஃபரன்ஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தார். அங்க இடத்துல போய் இம்மீடியட்டா அவர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்க, நான் பாட்டுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருக்கேன், என்னோட வேலையை பாக்குறேன், எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கும் போது கூட அவர்கிட்ட அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்து அவங்களோட என்கொயரியை ஓப்பனா ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட என்கொயரியில கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான், எதுக்காக உன்னோட மனைவியை நீ கொலை பண்ண இப்படிங்கிறது கேட்கும் போதே அவருக்கு அப்படியே வேர்த்து கொட்டிடுச்சு. அவருக்கு போலீஸ்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரோட கண்ணுல இருந்த பயத்தை ஆல்ரெடி போலீஸ் பார்த்துட்டாங்க. அப்படி என்கொயரி ப்ராசஸ்ல என்ன நடந்திருக்கும்? கிருத்திகா அப்பா அம்மா அக்கா இவங்க எல்லாத்திட்டுமே என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா மணிபால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இம்மீடியட்டா மகேந்தர் ரெட்டி அரெஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? வாங்க என்கொயரி ப்ராசஸ்ல என்னென்ன நடந்துச்சு, அவங்க அப்பா அம்மா என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்கிறத ஒவ்வொன்றா கவனிக்க ஆரம்பிப்போம். போலீஸ் ஆபீசர்ஸ் ஆரம்பத்துல நிக்கிதா கிட்ட உங்களோட தங்கச்சி கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க கேட்டது காஸ் ஆஃப் டெத், எதனால இறந்தாங்க. கிட்னி ஆகட்டும், ஹார்ட் ஆகட்டும், ஒவ்வொரு ஆர்கன்லயுமே ப்ரோஃபோஃபால் அப்படிங்கிற ஒரு அனஸ்தட்டிக் ட்ரக் கலந்துருக்கு. அதை ஓவர் டோஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த ப்ரோஃபோஃபால் அப்படிங்கிற ட்ரக் யாருக்கு தருவாங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஒவ்வொருத்தவங்களும் அறுத்து கட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஆப்ரேஷனுக்கு வயிறை கட் பண்றது, பெரிய ஹார்ட் சர்ஜரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த ட்ரக்கை தருவாங்க. அந்த ட்ரக்ல வச்சிருந்தோம் அப்படின்னா அப்படியே உயிரோடையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்களை அப்படியே ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து மயக்கத்திலேயே வச்சு ஆப்ரேஷனை முடிச்சிருவாங்க. அந்த ப்ரோஃபோஃபால் அப்படிங்கிற ட்ரக்கை ஓவர் டோஸ் கொடுத்ததுனால மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்ஸ், அந்த ஃபெயிலியர் நடந்துதான் இவங்க இறந்திருக்காங்க. இது சாதாரணமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லாம் தெரியாது. அதனாலதான் நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோடனே நாங்க டிஷ்யூ செல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி FSL ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் கைக்கு இப்பதான் 6 மாசத்துக்கு அப்புறம் கிடைச்சிச்சு. ப்ரோஃபோஃபாலோட டிடெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப நிக்கிதா ஆகட்டும், நிக்கிதாவோட அப்பா அம்மா ஆகட்டும், எல்லாருமே போலீஸை பார்த்து கை காட்டுறது மகேந்திர ரெட்டி. நீங்க ப்ரோஃபோஃபால் உள்ளார ஓவர் டோஸ் இறங்கி இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. என்னோட அக்கா இறந்து போகிறதுக்கு கடைசி 3 நாள் வரைக்குமே அவங்களோட கணவரான மகேந்தர் ரெட்டி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. தினம் தினம் இந்த ஐவி மூலியமா இன்ஜெக்ஷன் ஏத்துவாரு. தினம் தினம் ட்ரிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. குளுக்கோஸ் உள்ளார இறங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப எங்களுக்கு தெரியுது எதனால அவர் தினம் தினம் ஐவி கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு. எங்களுக்கு அவர் மேலதான் ஒரு பெரிய சந்தேகம். அவரு தான் கண்டிப்பா இந்த ப்ரோஃபோஃபாலை உள்ளார இன்ஜெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இமீடியட்டா மணிபால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது கண்டிப்பா ஒரு மர்டர் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மகேந்தர் ரெட்டியை பிடிக்கிறாங்க. மகேந்தர் ரெட்டி அவர் சைட்ல இருந்து என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், நான் ஒரு டாக்டர், நான் என்ன செய்யறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஒரு ஜெனரல் சர்ஜன், ஒரு ப்ரோஃபோஃபாலை ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கான எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு. என்னோட மனைவிக்கு அவங்களோட வலி அவங்களோட வேதனைக்கு ஒரு ப்ரோஃபோஃபால் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் இன்ஜெக்ட் பண்ண அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா போலீஸ் கேட்கறது என்னன்னா, ஒரு நார்மலான பேஷண்ட்டுக்கு ப்ரோஃபோஃபால் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு MLA இவ்வளவுதான், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க அதை இன்ஜெக்ட் பண்றீங்க. ஆனா இந்த இடத்துல FSL ரிப்போர்ட்ல இது ஒரு ஓவர் டோஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படின்னா நீங்க 3 நாட்களுமே தொடர்ந்து ப்ரோஃபோஃபாலை கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க. ஒரு ஜெனரல் சர்ஜன் ஆன உங்களுக்கு இவ்வளோ ப்ரோஃபோஃபாலை நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பேஷண்ட் இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சும் உங்களோட மனைவிக்கு நீங்க இன்ஜெக்ட் பண்ணிருக்கீங்க.
எதனால இன்ஜெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கேட்கும் போது மகேந்தர் ரெட்டிக்கு எந்த பதிலுமே இல்லை. அப்ப ஊமையா இருக்கிற ஆரம்பிச்சவர் அடுத்தது அவர் சொல்றது எல்லாமே என்னோட அட்வொகேட் கூப்பிடுங்க, என்னோட அட்வொகேட் இல்லாம நான் எந்த விஷயங்களும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டான். போலீஸோட தரப்புல இருந்து ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிஞ்சிருச்சு, இது ஒரு மர்டர். ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி ரிப்போர்ட் மூலியமா இது மர்டர் அப்படிங்கிறது பதிவாயிடுச்சு. ரெண்டாவது விஷயம் என்னது, அவங்க கணவர் தான் ப்ரொபோஃபால் கொடுத்திருக்காருங்கிறத ஒத்துக்கிட்டாரு. ப்ரொபோஃபால் மூலியமா தான் இவங்க இறந்திருக்காங்க, மல்டிபிள் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம், இது கொலைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். மோட்டிவ் ஆஃப் மர்டர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம். எதுக்காக கொலை பண்ணாங்கிறது இவனை கேட்டுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு சைடு கிருத்திகா அப்பா அம்மாவை கேட்டாவே எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் கிருத்திகாவோட அப்பா, அம்மா, கிருத்திகாவோட அக்கா, அக்காவோட ஹஸ்பண்ட், இவங்க 4 பேத்துக்கிட்டுமே மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்னவா இருக்குங்கிறத கேட்கும் போது இந்த மகேந்தர் ரெட்டி எவ்வளவு பெரிய பொறுக்கிங்கிறது நல்லாவே தெரிய வருது. கிருத்திகாவோட வாழ்க்கையில நடந்த முதல் டிராஜடி, அந்த டிராஜடி நடக்கும் போதே அவங்க கொஞ்சம் விலகி இருந்திருக்கலாம், ஆனா அவங்க விலகி இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஒரு செப்பரேட் போலீஸ் டீம் வந்து மகேந்தர் ரெட்டியை அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்கன்னா, அவரோட அண்ணனான நாகேந்தர் ரெட்டி ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேஷண்ட் கிட்ட அவரோட கைவரிசையை காட்டியிருப்பார் போல ஒரு கிரிமினல் கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த கிரிமினல் கேஸ்ல மாட்டி அவர் கொஞ்ச நாள் ஜெயிலையும் இருந்திருக்காரு. தன்னோட அண்ணனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த விக்டிமை போய் இந்த மகேந்தர் ரெட்டி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு, காசு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அவர் மிரட்ட ஆரம்பிச்சும் போது அந்த விக்டிம் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா மகேந்தர் ரெட்டியும் ஒரு கோ அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு மகேந்தர் ரெட்டியும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கிருத்திகாவோட ஃபேமிலி உள்ளார போய் அந்த விக்டிம் பாதிக்கப்பட்டவரை பார்த்து, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ நாங்க தரோம், நாளைக்கு எங்க பொண்ணுக்கு கல்யாணம், இந்த மகேந்தர் ரெட்டி தான் கல்யாணம் பண்ணிக்க போறவன், தயவு செய்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுவாத குறையா கெஞ்சு அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள். அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அண்ணன் செஞ்ச தப்புக்கு தம்பி போய் உதவணும்னு நினைச்சிருக்காரு, அதனால இவனை கோ அக்யூஸ்டா கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம அண்ணனை காப்பாத்தணும் மட்டும்தான் தம்பியும் காப்பாற்ற முடியும், 2 பேத்தையுமே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சனை வரும்போதே இவங்க கொஞ்சமாவது கணிச்சிருக்கும் இது எப்பேற்பட்ட ஃபேமிலின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அடுத்த நாள் கல்யாணம் எப்படி நிக்கிறது, மாப்பிள்ளை வேற டாக்டருக்கு படிச்சிருக்காரு, எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்திட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க சொன்ன மாதிரியே ஒரு பெரிய கிளினிக் வச்சு தந்திருக்காங்க. ஆனா மகேந்தர் ரெட்டிக்கு அந்த கிளினிக் பத்தல. அக்டோபர் மாசம் 2024 வருடம் மகேந்தர் ரெட்டி தன்னோட மாமனார் மாமியார் கிட்ட வந்து, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டலான் இருக்கேன், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னா எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு கிளினிக் உங்களுக்கு வச்சு தரதுக்கு எங்களுக்கு 1 கோடி ரூபாய் பக்கம் செலவாயிடுச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு தரணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பல கோடி ரூபாய் வேணும், 20-25 கோடி பக்கம் இருந்தாதான் ஒரு ஹாஸ்பிட்டலே நம்மளால கட்ட முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க, இன்னும் நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷரா தான் இருக்கீங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்களும் கொஞ்சம் காசு வச்சிருப்போம், நீங்களும் கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருப்பீங்க, அந்த காசு மூலியமா நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் மகேந்தர் ரெட்டிக்கு ரொம்பவே பாதிச்சிருக்கு. இந்த பொண்ணோட அப்பா அம்மா கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கே இவங்க காசு தர மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்ப இவரோட மனசுக்குள்ளார ஒரு கோபம் இருந்திருக்கு. அடுத்ததான் இந்த கொலைக்கான காரணம் என்னவா இருக்குங்கிறத கிருத்திகாவோட மாமா, அதாவது நிக்கிதாவோட ஹஸ்பண்டான மோகன் ரொம்ப கிளாரிட்டியோட சொல்றாரு. பொதுவாகவே கிருத்திகாவுக்கு உடல்நிலை சரியில்லாமையே தான் இருக்கும், அல்சர் பேஷண்ட் அவங்க, அது மட்டும் இல்லாம லோ பிளட் பிரஷர் இருந்துகிட்டே தான் இருக்கு. இது எல்லாமே அவங்க படிக்கிற காலத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படிக்கும் போது ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா தூங்க மாட்டாங்க, இதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருந்துச்சு. சோ இப்ப மகேந்தர் ரெட்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னே அவன் என்ன நினைச்சிருக்கான், ஒரு பேஷண்ட்டை எனக்கு எந்த விஷயங்களுமே சொல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப இவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் லைஃப் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, அல்சர் ரொம்ப சிவியரா இருக்கு, இவளை என்னால தேர வைக்கவே முடியல, அப்புறம் ஏதோ ஒரு பேஷண்ட்டை என் தலையில கட்டிட்டாங்க போல, இவளை நம்ம கொன்னா மட்டும்தான் வேற ஒருத்தையும் நீட்டா நம்ம கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த ப்ரொபோஃபால ஓவர் டோஸ் கொடுத்துருக்கான். ஸோ இது மூலியமா இது ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே போலீஸ் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல என்னோட மனைவிக்கு போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆக்டிங் கொடுத்தான், அந்த இடத்துல கத்தி கதறி அழுதான், என்னோட மனைவி ஒரு பெணமா இருந்தாலும் அவளை அறுக்கிறத என்னால தாங்க முடியாது, அவளுக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு தன்னோட மாமரான முனிய பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். உங்களோட பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்கிறாங்க, அறுத்து முகம் கூட தெரியாம கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த முனி கிட்ட சொல்ல போய் தான் இன்னொரு பக்கம் என்னோட பொண்ணு அறுக்காதீங்க அறுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த கிருத்திகா அவங்க அப்பாவும் அந்த இடத்துல பேசிட்டு இருந்தாரு. ஸோ இப்போதான் கிருத்திகா அவங்க அப்பாவுக்கு புரிய வருது, நம்மளை அறியாமையே நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மகேந்தர் ரெட்டி நம்மளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வச்சிருக்கான். இந்த இடத்துல உண்மையாவே ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டை தள்ளி வச்சுட்டு பிராக்டிக்கலா யோசிச்சது நிக்கிதா மட்டும்தான்.
கிருத்திகாவோட அக்காவான நிக்கிதா இந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, எங்களுக்கு டவுட்டா இருக்குதுன்னு சொல்லாட்டி அந்த இடத்துல எதுவுமே நடந்திருக்காது. பாடியை கொடுத்திருப்பாங்க, இறுதி சடங்கு நடந்திருக்கும். அடுத்தது கிருத்திகாவோட சாவுக்கு என்னன்னு தெரியாம ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி போலீஸே அதிர்ச்சி ஆகுற மாதிரி இன்னொரு முக்கியமான காரணத்தையும் கிருத்திகா அவங்க அப்பா சொன்னாரு. இந்த மகேந்தர் ரெட்டி காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு மும்பை சேர்ந்த பொண்ணு. ஆரம்பத்துல லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ பிரேக்கப் பண்ணிட்டானோ இல்ல நல்ல பொண்ணு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டானோன்னு தெரியல. கல்யாணம் பண்ண அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு இவன் இன்னும் அந்த மும்பை பொண்ணு கூட கனெக்டிவிட்டியில தான் இருக்கான். அப்பப்ப அவளை மீட் பண்றான், லாட்ஜஸ்க்கு போறான், சந்தோஷமா இருக்கான். சோ ஒரு தவறான உறவு வச்சுக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால கிருத்திகாவுக்கு தெரியாம கிருத்திகாவோட ஃபேமிலி அந்த மும்பை பொண்ணை போய் பார்த்து பேசி இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேட்டு மகேந்தர் ரெட்டியோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு லம்சம் அமௌண்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளோ காசை கையில பார்த்தோன்னே அந்த மும்பை பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, சரி எடுத்துக்கிட்டு இனிமேட்டு நான் மகேந்தர் ரெட்டியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி போயிடுச்சு. என்னோட சந்தேகம் என்னன்னா, திருப்பி அவங்க 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. மொபைல் நம்பரை செக் பண்ணீங்கன்னா அந்த மும்பை பொண்ணோட நம்பர் கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த பொண்ணு காசு வாங்கிக்கிட்டு போகல, அடுத்த கொஞ்சம் மாசத்துல திருப்பி மகேந்தர் ரெட்டி கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல கூட இவரு கிருத்திகாவை கொலை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எல்லா ரீசன்ஸுமே சொல்லதான் இந்த மகேந்தர் ரெட்டியோட பேக்ரவுண்ட்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இவங்க குடும்பத்துல எஃப்ஐஆர் ஆல்ரெடி பதிவாயிருக்கு. இவர் கோ அக்யூஸ்டா வேற இருந்திருக்காரு. இந்த இடத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது, பிசிக்கல் வயலன்ஸ் இருக்குது, மர்டர் கேஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த எல்லா கேஸையுமே போட்டு நம்ம ஜெயில தள்ளணும் அப்படின்னா கோர்ட்ல எக்காரணத்தை கொண்டு மகேந்தர் ரெட்டியால தப்பிக்கவே முடியாது. எப்பேற்பட்ட லாயரை கூட்டிட்டு வந்தாலும் இந்த இடத்துல எல்லா எவிடன்ஸுமே கிளியரா இருக்கு. மகேந்தர் ரெட்டிக்கு கண்டிப்பா அடுத்தது எத்தனை வருஷம் கேஸ் போனாலும் சரி அவருக்கு ஆயுள் தண்டனை இல்ல தூக்கு தண்டனைங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்கிறத போலீஸ் தெரிவிக்கிறாங்க. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இப்போ கிருத்திகாவுக்கு என்ன கொடுமை நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிச்சது சாகிறதுக்கா? எவனோ ஒருத்தன் ஆசைக்காக நம்மளோட பொண்ணு சாகிறத நம்ம ஒத்துக்க முடியுமா? ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வளர்த்துறீங்க, என்னோட கடமைன்னு சொல்லிட்டு எல்லா பாசத்தையுமே தரீங்க. கடைசியா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது மட்டும் எங்க இருந்து உங்க அந்தஸ்தை பாக்குறீங்கன்னு சொல்லி புரியவே மாட்டேங்குது. நம்மளோட ஃபேமிலி பத்தி எல்லாரும் சூப்பரா பேசணும், நம்மளோட பொண்ணை பத்தி எல்லாரும் ரொம்ப உயர்ந்து பேசணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நல்ல மாப்பிள்ளையா, நல்ல வேலையில இருக்கிற மாப்பிள்ளையா, நல்ல பணக்கார மாப்பிள்ளையா, நல்ல பிசினஸ் மாப்பிள்ளையா, நல்லா படிச்ச மாப்பிள்ளையா பார்க்கணும். இப்படிங்கறத மட்டும்தான் நினைக்கிறீங்களே தவிர நம்மளோட பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிற மாப்பிள்ளையா வேணும்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் தர நீங்க அவன் எந்த லெவலுக்கு நம்ம பொண்ணை லவ் பண்ணுவான், எந்த லெவலுக்கு நம்ம பொண்ணை கேர் பண்ணுவான், எந்த லெவலுக்கு நம்ம பொண்ணை செக்யூரா பாத்துக்குவான், இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த சம்பவத்துல கிருத்திகா ரெட்டி இறந்து போனதுக்கான காரணம் மகேந்தர் ரெட்டியா இருந்தாலும் முன்னாடியே இதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க குடும்பத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் ஒரு கோ அக்யூஸ்டா, தன்னோட அண்ணன் எனிவே தப்பு பண்ணிட்டான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அண்ணனை காப்பாத்த போகிறதுக்கு வேற யாரையோ போய் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். அப்பவே இவனோட கேரக்டர் என்னங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு சைடு சரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது 6 மாசத்துல தன்னோட பொண்ணை வச்சுக்கிட்டு வேற ஒரு மும்பை பொண்ணு கூட இவன் ஊரை சுத்திட்டு இருக்கான். அப்பயாவது இவனோட கேரக்டர் புரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் தன்னோட மாப்பிள்ளைய பத்தி தெரிய வரும் போதும் ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்கறதுக்கு கோடிக்கணக்கில் நம்ம கிட்ட காசு கேட்கறானே, இது பிச்சை எடுக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கறதாவது தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயுமே அவங்க நினைச்சது ஒரே ஒரு விஷயம்தான். வெளியில இருந்து பாக்குறவங்கள எப்படி பார்ப்பாங்க? மாப்பிள்ளை டாக்டர் படிச்சிருக்காரு, ஜெனரல் சர்ஜன், சோ எல்லாரும் மரியாதையா பார்ப்பாங்க. நமக்கு அந்த மரியாதை தான் முக்கியம். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காசு கொடுத்து அந்த கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் காசு கொடுத்து அந்த மும்பை பொண்ணை அமுச்சு விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு காசே இல்லைன்னு தெரியும் போதுதான் அந்த மகேந்தர் ரெட்டி கிட்ட எங்களால முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலையும் ஒருவேளை கட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் உங்க புரோக்கர்கிட்ட என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன். அது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குங்கிறத நான் நம்புறேன். என்னைக்குமே உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ இவங்களோட வேலையில இருக்கிற பாப்பிளையா வேணும், இவங்களோட வேலையில இருக்கிற பொண்ணா வேணுங்கிறத மட்டும் நினைக்காம அவன் எப்பேற்பட்ட பையன், அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எப்பேற்பட்டவங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் நீங்க ஒரு பொண்ணா இருக்கும் போது நீங்க படிச்சுக்கிட்டு மட்டும்
மட்டும் தான் இருக்கணும், அப்பா அம்மா சொல்ற மாப்பிளைக்கு ஓகே மட்டும் தான் தலையாட்டணும்னு சொன்னா யாரும் உங்களுக்கு வந்து ஒரு அவார்டை ஒன்றும் தரப்போகிறது இல்லை. கடைசியா பாதிக்கப்பட போகிறது உங்களோட லைஃப் மட்டும்தான். ஒவ்வொரு கல்யாணத்திலையும் அவங்க யாரு, எப்பேற்பட்டவங்க, இவனை ஒத்துக்கணுமா இல்லையா, இவனோட கேரக்டர் என்னன்னு செக் பண்ண வேண்டியது அப்பா அம்மா மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட கடமையும் கூட, அந்த இடத்துல ஒரு மாப்பிள்ளையோட கடமையும் கூட. இது எல்லாத்தையுமே சரியா செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களோட கல்யாண லைஃப் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே ஒரு ட்ரீம், ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல கிருத்திகாவுக்கு என்ன நடந்துச்சோ நாளைக்கு உங்களுக்கும் அது நடக்கலாம். கடைசி வரைக்கும் கிருத்திகாவுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் தான் தலையை கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் நம்மளோட ஹஸ்பண்ட் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு, நமக்கு ட்ரீட்மெண்ட் தராரு, இப்படிங்கறதெல்லாம் சொல்லியே அப்படியே அவங்க இறந்துட்டாங்க. இந்த எல்லா விஷயங்களும் நடக்கும் போது கூட பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த அல்சருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல 72 hours ஃபாஸ்டிங் எடுத்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா 36 hours 3 நாட்கள்லயே எங்களுக்கு எந்த பிளட் டெஸ்ட் வேணாம், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிருத்திகாவை தரன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. எதுக்காக? என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையா? என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ எதுக்கு வேற ஹாஸ்பிட்டல் போற? உனக்கு முன்னாடி நான் ஒரு ஜெனரல் சர்ஜனா இருக்கேன், என்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களும் நான் உனக்கு செய்வேன். நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் தராம வேற எவனா வச்சு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் தந்துருவானான்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட அன்பு காட்டுற மாதிரி காட்டி கடைசியா ஒரு ஓவர் டோஸ் ப்ரொபோஃபால் கொடுத்து கொலை பண்ணியிருக்கான். இந்த வீடியோ பாக்குறது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய சோஷியல் அவேர்னஸ் வரும்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஒரு பக்கம் எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் யார் அதிகமா டௌரி தரான்னு அந்த மாதிரி பொண்ணு தேடுறது, இன்னொரு பக்கம் எந்த பொண்ணா இருந்தாலும் யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்க, யார் அதிகமா படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளையை தேடுறதுமா அவங்களோட வாழ்க்கை டோட்டலா வீணா போகுது. ஒருத்தவங்க கூட நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போமா, இவன் நம்மளை எப்படி பாத்துக்குவான், இந்த பொண்ணு நமக்கு உண்மையா இருப்பாளா, இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த விஷயங்களும் யோசிக்காம காசு மட்டும் தான் இந்த இடத்துல எல்லாத்தையுமே தீர்மானிக்கும் அப்படின்னா எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? இவங்கிட்ட காசு இருக்கிற வரைக்கும் தான் நான் இவன் கூட வாழுவேன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு போய் குழந்தைய பெத்துக்கலாம்ல. ஏன்னா காசு எப்பயுமே ஒருத்தன் பாக்கெட்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. என்னைக்கு வேணாலும் ஒரு பணக்கார ஏழையாக முடியும், ஒரு ஏழை பணக்காரனாக முடியும். ஆனா என்னைக்குமே ஒரு கெட்ட மனதுடையவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட பொண்ணோட வாழ்க்கைய திருப்பி வேற எப்படியுமே மாத்த முடியாது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.